வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். ஈமானுடைய கிளைகளிலே அல்லாஹுவை நம்புவது, அவனது வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, அவனது தூதர்களை நம்புவது, இறுதி நாளை நம்புவது ஆகிய தலைப்புகளிலே இறுதி நாளை நம்புவது என்ற தலைப்பின் கீழ் பல செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். அதுல கடைசியாக நரகம், கெட்டவர்களுக்கு தீயவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகம் என்ற ஒரு தண்டனையை ஏற்பாடு செய்திருக்கிறான். அதுல பலவிதமான படித்தரங்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்பதை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். நரகத்தை பொறுத்தவரை முதல்ல ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து, ஒரு நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மனிதன் இறந்த பிறகு அல்லாஹ் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவான், அல்லாஹ்வின் முன்னாடி நிறுத்தப்படுவான் என்ற அடிப்படையை நீங்க முதல்ல நம்பணும். நம்புறவங்களுக்கு தான் இது பயன் தரும். நான் அப்படி ஒரு திரும்ப எழுப்புதலே இல்ல, இந்த உலகத்தை தவிர வேற வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு நரகத்தை பற்றி எவ்வளவுதான் எச்சரிக்கை செய்தாலும் அது பயன் தராது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அல்லாஹ்வை கடவுளை நம்புறோம். அல்லாஹ்டா யாரு? சர்வசக்தி உள்ளவன். நினைச்சதையெல்லாம் செய்ய அவனுக்கு முடியும், அவனுக்கு முடியாது எதுவுமே இல்லை. இப்படி நம்ம கடவுளை நம்புறது உண்மையாக இருந்தால் அவனால் இறந்த மனிதர்களை திரும்ப உயிர்ப்பிப்பது பெரிய கஷ்டமானது இல்லை. இதை நம்பணும். இன்றைக்கு மனிதன் கூட இறந்து போன எத்தனையோ ஜீவராசிகளை அதனுடைய ஒரே ஒரு செல்லு கிடைச்சா போதும் உண்டாக்கிடலாங்கிறான். இந்த மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு டினோசருடைய ஒரு செல்லு கிடைச்சுன்னு சொன்னா போதும், ஒரே ஒரு சின்ன ஒரு சத துண்டு கிடைச்சா போதும். முந்திதான் விந்து உயிரணுக்கள் தேவைப்படும், இப்ப ஒரு மரபணு இருந்தாலே போதும், அந்த மரபணுவை வைத்து அந்த உயிரினத்தை உண்டாக்கிட முடியும் என்ற அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் உண்டாக்குறான். அதே மாதிரி இப்ப கால்நடைகள் சினை ஊற்றுவதற்காக வேண்டி விந்தை, கால்நடையுடைய விந்தை எடுத்து அதை பவுடர் ஆக்கி உரை விந்துண்டாக்கி அதை இன்ஜெக்ஷன் மூலமா ஆக்கி இவன் சந்ததியை ஆடு மாடுகளை என்ன செய்யறான், பெருக்கிறான். அப்ப மனிதனுக்கு இதெல்லாம் முடியும் போது படைச்ச ரப்புல் ஆலமீன் ஒண்ணும் இல்லாம நம்மளை படைச்சவனுக்கு நம்ம திரும்ப உண்டாக்குறதுங்கிறது பெரிய கஷ்டம். மனுஷனே உண்டாக்க முடியுங்கிற மனிதனை அந்த மாதிரி ஒரு செல்லு கிடைச்சிருமையானால் திரும்ப உண்டாக்கிடுவான். அந்த மாதிரி மனிதனுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஆற்றலை கொடுத்திருக்கும் போது அல்லாஹ்வுக்கு அது லேசானது, கஷ்டம் இல்லாதது என்பதை நீங்கள் ஆழமா நம்பணும். அதுக்கு பிறகு வருவோம். நரகத்தை பொறுத்த வரைக்கும் நரகம்னு சொன்னா முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டியது நெருப்பு தான். நரகத்துக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல பயன்படுத்துற வார்த்தை நார். நாருங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றான். நாருண்டா என்ன? நெருப்புன்னு அர்த்தம். நம்ம வீட்டுல உள்ள நெருப்புக்கு நார் தான் சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு குண்டத்துல போட்டாங்க. யானாரு கூனி பர்தம் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாக நெருப்பை மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்றான். நெருப்புக்கு தான் நரகம்ங்கிறது. அல்லாஹ் நரகத்துல வேதனை செய்வான், நரகத்துல வேதனை செய்வான்னு கேட்டா அதுல முழுக்க முழுக்க நெருப்பு தான் இருக்கும். வேதனை செய்வதில் நெருப்புக்கு நிகரான ஒன்று கிடையாது. அறுவாள்னால கையை வெட்டினா கூட பெரிய வேதனை கிடையாது. நெருப்புல போட்டு சுட்டா பெரிய வேதனை, நெருப்புல போட்டு வறுத்தா பெரிய வேதனை. அப்ப வெப்பத்துக்கு நிகரான ஒரு தண்டனை உலகத்திலேயே கொடுக்க முடியாது. அதான் பெரிய தண்டனை. அப்ப நரகம் என்பது என்ன விளங்கிற வேண்டும் என்று கேட்டால் அதுல முழுக்க முழுக்க அல்லாஹ் நெருப்பை தான் வைத்திருக்கிறான். அதுல சில தப்புகளுக்கு தகுந்தவாறு நெருப்பு கொஞ்சம் கூட நெருப்பு கொஞ்சம் குறைய வேண்டால் அது பின்னாடி வருது. அப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கான தவிர நரகம்னு சொன்னா என்ன விளங்கிக்கிறது? நெருப்பு தான். ஒருவன் அல்லாஹ் நரகத்துக்கு போடுறான்னு சொன்னா நெருப்பில் தூக்கி போடுகிறான். இதை நம்ம விளங்கிக்கிறணும். இந்த நெருப்புல நீங்கள் என்ன மாதிரியான நெருப்பு என்று பார்த்தால், நெருப்புல நம்ம விறகு வச்சு எரிக்குவோம், அதான் எரியும். அல்லது விறகு கூட இந்த காலத்துல எரிகிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை விட லேசா எரியக்கூடிய கேஸ்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். விறகு எரியது கூட கஷ்டமானது, பளிச்சுன்னு பிடிக்கக்கூடிய எவ்வளவு லேசாகிதான் வந்துட்டோம். விறகுல இருந்து தாண்டி நம்ம கீழ் நோக்கி இறங்கிட்டு வந்தோம். ரொம்ப மென்மையான பொருள்களை வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
கல்லை வச்சு எரிக்க முடியுமா? கல் இருக்குல்ல, பாறாங்கல், பாறாங்கல்ல விறகா யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நரகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டா கற்களும் மனிதர்களும். மனிதன் வந்து தண்டனைக்காக எரிபொருளா யூஸ் பண்ண போறான், அவனுக்கு இப்படி எரிக்கப்படுது. அதனுடைய உண்மையான எரிபொருள் என்னன்னு கேட்டா கல்லு தான். பாறாங்கல்ல தூக்கி போட்டு, இப்ப நம்ம கூட சாதாரண நெருப்பை விட இந்த நிலக்கரி வந்து பாறாங்கல்லுக்கு நெருக்கமானது. நிலக்கரியினால் ஏற்படக்கூடிய வெப்பம் கூடுதலா இருக்கும் உங்களுக்கு. சாதா கரியை வச்சு நீங்க சமைக்கிறத விட நிலக்கரியை வெப்பப்படுத்தினான்னு வைங்க, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் ஜாஸ்தியா இருக்கும், சீக்கிரம் வெந்து போயிடும். அப்ப நிலக்கரியே அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னா பாறாங்கல்ல கங்காக ஆயி அது வந்து வெப்பத்தை கொடுக்குதுன்னு சொன்னா அது பயங்கரமான நெருப்பா இருக்கும். அதனுடைய எரிபொருள்களாக அல்லாஹ் யூஸ் பண்றது என்னன்னு கேட்டா அது வந்து வக்கூது 2:24 என்ன சொல்லி காட்டுறான், வக்கூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் அதுல வந்து எரிபொருள்களாக இருப்பார்கள் என்ற அளவுக்கு அந்த மாதிரி வச்சிருக்கிறான் அல்லாஹ். அந்த நரகத்திற்கு 7 வாசல்கள் அமைச்சிருக்கான். நரகம்ங்கிறது அது ஒரு தனி ஏரியா. ஏரியான்னா அது அடைக்கப்பட்ட ஏரியா. அடைக்கப்பட்டதுனால வாசல் வந்துட்டாலே அது அடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். எப்ப வாசல் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ கவர் பண்ணாதான வாசல். நீங்க திறந்த வெளியா இருந்தா அதுக்கு வாசல் வாசல் தேவை கிடையாது. அல்லாஹ் நரகத்தை பொறுத்த வரைக்கும் 15:44 சொல்றான், லஹா சப்அத்து அப்வாபின், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. 7 வாசல் வழியாக செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி இந்த வாசல் வழியா போறவன் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிருப்பான், நரகத்தில் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த இதுல போறவன் அடுத்ததுல இருப்பான், இந்த இதுல போறவன் அதுல இருப்பாங்கிற மாதிரி நிரந்தரத்துக்கு போறவங்க இப்படி அப்படின்னு சொல்லி 7 நுழைவாயில்களை வாசல்களை அல்லாஹ் அமைத்திருக்கிறான். லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் ஒரு குறிப்பிட்ட வகையராக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் வாசல் 7 எதுக்குன்னு கேட்டா ஒவ்வொரு 7 வகையான தண்டனை தான் அல்லாஹ் கொடுக்க போறான்னு அர்த்தம். ஒவ்வொரு வாசல் இந்த வழியா போனா அந்த வெரைட்டி அது வேற மாதிரியா இருக்கும், இந்த வாசலுக்குள்ள போனா அந்த தண்டனை எல்லாமே நெருப்பு தான், அந்த தரத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரியான இப்ப சாப்பாடு ஹோட்டலுக்கு போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மீல்ஸ் வச்சிருப்பான், 2வது உள்ளது இருக்குது, அப்புறம் லிமிட் சாப்பாடு இருக்குது, வாங்குற டோக்கனுக்கு தகுந்த மாதிரி போய் சாப்பிடுறோம். சினிமா கோட்டையில டிக்கெட் வாங்கும் போது கூட அது ஏசி இது ஃபர்ஸ்ட் செகண்ட் இப்ப தர டிக்கெட் வரைக்கும் போடுறீல்ல, அல்ல அதுவும் நரகம் தானே. இந்த சினிமா கோட்டை நரகத்துக்கு எப்படி பலதரமான டிக்கெட்டுகள் கொடுக்கிறோமோ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நரகத்திற்கு பலதரப்பட்ட தண்டனைகளை வச்சிருக்கான். அதுக்கு 7 தாண்டு விளங்குது. என்ன கேட்டா மனித குலத்தை நரகத்துக்கு போறவர்களை மொத்தமா 7ஆ பிரிச்சு 7 வகையா ஆக்கி இந்த வாசல் வழியா இவ்வளவு பேர் இருப்போம், இந்த வாசல்ல இவ்வளவு போன்ட்டான், மொத்தமா 7ஆ தான் பிரிச்சிருக்கான். அப்ப 15:44 சொல்றான், லஹா சப்அத்து அப்வாபின், நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. லிகுல்லி பாபின் மின்ஹும் ஜுஸ்உம் மக்சூம், அதுல ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் ஒரு சாரார் இருக்கிறார்கள். மனிதர்கள்ல நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் ஒவ்வொரு வெரைட்டினர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது வந்து 7 வகை இருக்குன்னு வழங்குது நரகத்துல. அது போக அந்த 7 வகையில அந்த 7 என்னென்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. 7 வகை இருக்குன்னு அல்லாஹ் சொல்றானே தவிர முதல் வகை இது, இந்த மாதிரி வேதனை உள்ளது முதல் வகை, இந்த மாதிரி வேதனை உள்ளது 2வது வகை என்று சொல்லல. ஒன்னே ஒன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசா 4:145 இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்துல ரொம்ப மட்டமானது. நரகத்துல மட்டம்னா தண்டனையில டாப்னு அர்த்தம். நரகத்துல மட்டம்னு சொன்னோம்னா வேதனையில அதிகம் அர்த்தம். அப்ப நரகத்துல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்குறவன் யாருன்னு கேட்டா முனாஃபிகீன்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அவர்கள் முனாஃபிகீன்கள் ஃபித் தர்கில் அஸ்வலி மினன் நார், நரகத்திலே மட்டமான தரத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிறவனை விட அவன் கூட அவனுக்கு கீழே வந்துருவானா. அல்லாஹ்வை நிராகரிக்கிறானே அவன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானே அவன் எல்லாம் கூட இதுல வர மாட்டான். இந்த 7ல ஒரு வெரைட்டி நல்லா தெரியுது. முதல்ல கொண்டு தள்ளப்படுற ஆள் யாருன்னு கேட்டா 2 வேஷம் போடுறவன். இங்க வந்தா உங்களை சேர்ந்த ஆளு, அங்க வந்தா உங்களை சேர்ந்த ஆளு. மூமின்களை சேர்ந்தா என்ன செய்யறது, காலு ஆமன்னா நாங்கள் மூமின்கள்ங்கிறது, ஒய்தா கலவு இலா ஷயாத்தீனிஹிம் காலு இன்னாமாக்கும், அவங்க சைத்தான்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா உங்களை சேர்ந்த ஆளுங்கிறது. இவங்க தான் நரகத்தில் இந்த 7 வாசல்ல இந்த முதல் தரம் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதை அனுபவிக்க போறவங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது ஒண்ணுதான் இந்த வெரைட்டியை சொல்லும் போது குர்ஆன்ல இருந்து கிடைக்குது.
இது ஒண்ணு கிடைக்குது. அதே நேரத்தில் கடைசியா உள்ளதும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட்ல உள்ளவன் முனாஃபிக்னு கிடைக்குது. கடைசியா உள்ளது என்னன்னு கேட்டா, கடைசியா உள்ளது என்னன்னா இது ஹதீஸ்ல கிடைக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள்ல நரகவாசிகள்ல ரொம்ப குறைந்த வேதனை செய்யப்படுபவன் யார் என்று சொன்னால் அந்த ஏழாவதுல உள்ளவன். அவன் யார் என்று சொன்னால் அவனும் நரகத்தெல்லாம் போடப்படுவான். ஆனால் சுத்தி அவன் நெருப்புலாம் சுடாது, மொத்தமே நெருப்பாவெல்லாம் இருக்காது. அவனுக்கு அந்த தட்டுல என்ன செய்யப்படும் என்று கேட்டால், அவனுடைய காலுடைய அந்த இந்த பகுதி இருக்குல்ல, பாதத்துல பள்ளமா இருக்குமே, தரையில படாத பகுதி, இந்த பாதத்துல பள்ளமா இருக்குல்லங்க, அது என்ன சொல்றது, குதிகால் நல்லதா இருக்கு, உள்ளங்கால்னு வைக்கல, உள்ளங்கை மாதிரி உள்ளங்கால், அந்த காலில் உள்ளங்காலில் நெருப்பு கங்கு வைக்கப்படும். அதனால் மூளை கொதிக்கும். இதுதான் குறைஞ்ச வேதனை. இவன் ரொம்ப சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பான்ல, மூமினாவும் இருந்து கொண்டு சின்ன சின்ன தப்பு பண்ணிருப்பான, இந்த 7வது வாசல்ல இவன் போவான். இவன் தான் கடைசியா. முதல் வாசல்ல போறவன் முனாஃபிக்னு தெரியுது. கடைசி வாசல்ல போறவன் யாருன்னு கேட்டா, அவன் மூமினா இருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான், சில்லற தப்புகள் பண்ணிருப்பான். அதுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது மொத்தமா போட்டு உருட்டி எடுக்காம நெருப்புல இவனை என்ன செய்வான், அல்லாஹ் நெருப்பு நாளான ஒரு கங்கை அந்த உள்ளங்காலில் வைப்பான், 2 பாதத்திலையும் வைப்பான். அந்த வைக்கும் பொழுது அது அந்த சாதாரண நெருப்பு வச்சா உள்ளங்கால் மட்டும் தான் சுடும். அதை வச்சுக்கிட்டே இருக்கிறான், வச்சு எடுக்கிறது இல்லையே. அதாவது வைக்கிறாண்டவன ஒரு உழவுதான நினைச்சிட கூடாது, அது வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுக்குதான் நீங்க நெருப்பு கங்க இருக்குது, இப்படி தொட்டு தூக்கி போட்டுடலாம், யார் வேணாலும் கையில எடுத்து போடலாம் கங்க, அது கையில வச்சுக்கிட்டே இருக்கலாமா. அப்ப உள்ளங்கால வைக்கிற அந்த நெருப்பு வச்சுக்கிட்டே இருக்கும். அதுல மூளை கொதிக்கும், கீழே இங்க வச்சா மேல மூளை கொதிக்கும். இதான் குறைஞ்சதுங்கிறான். இந்த குறைஞ்சது தாங்க இயலுமா? அப்ப குறைஞ்சது இதுதான் என்று சொன்னால் அதுக்கு மேல மற்றதெல்லாம் இருக்குது. அதான் 7 வாசல்ங்கிறது. 7 வகையான வெரைட்டிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இதுல குறைஞ்சது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி மூளை கொதிக்கும், கீழே வைக்கிறதுனால மூளை கொதிக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் நரகத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டா, நரகத்தினுடைய தன்மை உள்ள கிடக்கிற தண்டனை 2வது வருவோம். நரகத்துக்குள்ள போன உடனே நரகம் என்ன செய்யுமா, எப்ப பார்த்தாலும் அது நெருப்பு தானே. நெருப்பு எரியும் போது நீங்க தீப்பிடிக்கிறத பார்த்திருக்கீங்களா? ஒரு 1000 குடிச்ச ஒன்னா தீப்பிடிச்சு எரியுமே, எரியும் போது அங்க தூரத்தில் நின்று அணைக்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி சத்தம் வரும், ஒரு சத்தம் வரும். இந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் அந்த காத்துல வீசும் பொழுதும் அதுல ஒரு தனியான நெருப்பு, இதுக்கே ஒரு தனி இறைச்சல் கேட்கும். கிட்டத்தில் நின்று பார்த்திருந்தீங்கன்னா, வீட்டுல சோறாக்கும் போது நெருப்புக்கெல்லாம் அப்படி கேட்காது. ஒரு 1000 10,000 குடிசைகள் எரியணும், அந்த இடத்துல நின்று பார்த்தோம்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு பயங்கரமான சத்தம் இருக்கும். பெரிய நெருப்புகளுக்கு ஒரு சத்தம் இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா உல்கு ஃபீஹா சமிஉ லஹா ஷஹீகன் வஹிய தஃபூர். அந்த நரகத்தில் இவர்கள் போடப்படும் பொழுது அது கொதித்துக் கொண்டிருக்கிற சத்தத்தை, அந்த சத்தத்தை கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா, கழுதையினுடைய கணைக்குதல் போன்ற கழுத சத்தம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு சத்தத்தை அவர்கள் செவிமடுப்பார்கள். இப்ப நரகத்திலிருந்து அந்த நெருப்பு எரியிற உயிர்ந்து எரியும். அந்த எரியிற சத்தம் எப்படி இருக்கும்னு கேட்டா, கழுத கணைக்கிற மாதிரி ஒரு பயங்கர சத்தமா இருக்கும். பயங்கரமான சத்தம், நெருப்பு வீசுது, பயங்கரமா வீசிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான, இப்ப உதாரணமா நீங்க இந்த கேஸ் வெல்டிங் எல்லாம் பண்றாங்க பத்தியா, அதுல நெருப்பு வருதுல, சாதாரணமா எரிகிறதுக்கும் அந்த கேஸ் வெல்டிங் பண்ணும்போது அல்லது கேஸ்லயே இந்த இரும்பெல்லாம் அறுப்பாங்களே, அதெல்லாம் அறுக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதுல வர்ற நெருப்புடைய வேகம் இருக்கு பத்தியா, அந்த மாதிரி பெரிய இடத்துல வந்துச்சுன்னா பீச்சு அடிச்சு என்ன செய்யும், பயங்கரமான சத்தம் இருக்கும் என்று சூரத்துல் முல்க்ல தபாரக்கல்லதி சூராவுல அல்லாஹ் ரப்புல் 67வது சூராவுல 7வது வசனத்துல சொல்றான். அதே மாதிரி இதா ரஅத்துஹும் மின் மகானின் பஈதின் சமிஉ லஹா தகய்யுலன் வ ஸஃபீரா. இவர்கள் தூரத்திலிருந்து அதை பார்த்தார்களேயானால், நெருப்பை ஒரு பேச்சுக்கு தூரத்தில் இருந்து பார்க்கிறது, தூரத்திலிருந்து பார்த்தார்களேயானால் தூரத்தில் இருக்கிறவனுக்கு அதனுடைய சத்தம் விளங்கும். நரகத்தினுடைய இறைச்சல், அது எரிகிற வேகம் எவ்வளவு வேகமா எரியுதுன்னு சொன்னா, ஒரு குண்டு போட்ட மாதிரி, கழுத கத்துற மாதிரி பயங்கர சத்தமா இருக்கும் என்று சொல்றான்னா, எதுக்கு சொல்றான், நெருப்புல இருந்து சத்தம் வருதுன்னா என்ன அர்த்தம், அவ்வளவு எரியுதுன்னு அர்த்தம். அதுல மைக்கா வச்சிருக்குது, நெருப்புல சத்தம் வருதுன்னு கேட்டா, எரியிற கேஸ் எரியும் போது சத்தம் வருது இல்லங்க, கேஸ் லைட், இந்த பெட்ரோமாக்ஸ் பாத்திருக்கீங்களா, பெட்ரோமாக்ஸ் லைட் எரியும் போது அதுல சத்தம் வரும். சாதாரண லைட்ல சத்தம் வராது. இந்த பெட்ரோமாக்ஸ் லைட் பாத்திருக்கீங்கல்ல, அதுல சத்தம் வரும்.
அப்ப அந்த மாதிரி வந்து வேகமா நெருப்பு பீச்சுற இடங்கள்ல எல்லாம் சத்தம் வந்து வரத்தான் செய்யும். இந்த பெட்ரோல் வாங்க சத்தமே இவ்வளவு கடுமையான நெருப்பு அந்த இடத்துல வருதுன்னு சொன்னா அதை விட பல்லாயிரம் மடங்கு நெருப்பு எரிஞ்சாதான் கழுத கத்துற அளவுக்கு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி சத்தம் கேட்கும் என்றெல்லாம் சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது சூறாவுல 12வது வசனத்துல சொல்றான். இந்த நரகத்திற்கு அல்லாஹ் வந்து காவலர்களையும் நியமித்திருக்கிறான். நரகத்திற்கு அதுல ஒரு தலைமை காவலர், அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய காவலர்கள் என்று சில காவலர்களை நியமித்திருக்கிறான். அந்த தலைமை காவலருக்கு பேர் தான் மாலிக். ஏற்கனவே மலக்குகளை நம்பும் போது சொல்லும் பொழுது கூட மாலிக் என்ற பெயரில் நரகத்திற்கு ஒரு காவலர் இருக்கிறாரு. மற்ற மலக்குக்கெல்லாம் பேர் தெரியல, ஒரு சில 2-3 மலக்கு தான் பேர் கிடைக்குது. அதுல வந்து மாலிக் என்பவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அது எங்க இருக்கு நீங்க பார்க்கலாம். 43வது சூறாவுல 77வது வசனத்துல குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஒனாதவ், நரகவாசிகள் எல்லாம் கூப்பிடுவார்கள், யா மாலிக்கு, மாலிக்கே, மாலிக் தான் அந்த நிர்வாகி, அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க, யக்லி அலைனா ரப்புக, எங்கள் இறைவன், உமது இறைவன் எங்களுக்கு எதிராக தீர்ப்பளிக்கட்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் என்று இந்த 43, 77 எல்லாம் சொல்லி காட்டி நரகத்தினுடைய காவலராக மாலிக் இருப்பார் என்பதை சொல்லுகிறார். ஹதீசுகள்லையும் மாலிக் என்பவர் மேராஜுக்கு போன ஹதீஸ்ல மாலிக் என்பவர் நரகத்தினுடைய அந்த காவலராக இருந்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாக சொல்கிறார்கள். இது போக ஒரு 19 நரகத்தினுடைய, அதாவது மெயின் நிர்வாகி மாலிக், இது போக 19 காவலர்கள் இருக்கிறாங்க மொத்தம் நரகத்திற்கு. அது ஒரு அர்த்தத்தோடு தான் நான் வைத்திருக்கிறேன் எல்லாம் சொல்லி காட்டுறான். அலைஹா திஸ்அத் அஷர், அந்த நரகத்தின் மீது 19 வானவர்கள் இருக்கிறார்கள். ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி, நரகத்தின் காவலர்களாக இல்லா மலாயிகத்தன், வானவர்களைத்தான் நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும் இல்லா ஃபித்னத்தன், அவர்களுடைய எண்ணிக்கையை ஒரு சோதனையாகத்தான் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது 19 வானவர்கள் நரகத்தின் மீது இருக்கிறார்கள் என்று சொல்றான். இந்த இடத்துல இது சம்பந்தப்பட்ட சில பேர் சிரிக்கிறதுனால அதை சொல்லிட வேண்டியிருக்கு. என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டா, இந்த அலைஹா திஸ்அத் அஷர்ங்கிறது இருக்குல்ல, அதன் மீது 19ங்கிறது இது நரகத்தினுடைய காவலர்களை பற்றி எல்லாம் சொல்றான். இந்த ரசாது கலிபான்னு ஒருத்தன் வந்து என்ன செஞ்சான், அலைஹா திஸ்அத் அஷர்னா அலைஹான குரானா, அதன் மீதுனா குரானின் மீது 19 இருக்கிறது நம்ம அர்த்தம் செய்யறான். அலைஹாண்டா குரான்டா, ஹாண்டா அதுல அர்த்தம்ங்க, அலாண்டா மீது, அலைஹாண்டா அதன் மீது, அதன் மீது 19 இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, அதன் மீது 19னா குரான்ல 19 கொண்டு முத்திரையிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதையா ஆராய்ச்சி பண்றாங்களாம். என்ன ஆராய்ச்சி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்ற எழுத்து இருக்குது, அது மொத்தம் வந்து 114 இடத்துல வருது குரான்ல. அது வந்து 19ஆல என்ன செய்யும், வகுப்படும். அதனால வந்து 19ஆல வந்து வகுப்படுது. 19 கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத்த கூட்டினீங்கன்னா அது வந்து 786 வரும். அது வந்து 19ஆல என்ன செய்யும், அது வகுப்படும். இப்படின்னு சொல்லிட்டு சில 19 வர்ற மாதிரி சில நம்பர்கள் எல்லாம் காட்டி இதை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிறுக்கம் வளரணும் நம்ம ரஷாது கலீபா. அதனால நான் ஒரு தூதர்ந்து வேற சொன்னேன் இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு. அலைஹா திஸ்அத் அஷர்ங்கிறது அதன் மீது 19 வருதுல, இது வந்து சிம்பிளா உங்களுக்கு சொல்வதா இருந்தால், அரபு மொழியை பற்றி கடுகு அளவு கூட அறிவில்லாதவன் அந்த வாதத்தை செய்ய முடியும். அரபு மொழியை அறிஞ்சு இருந்தால் அவனால் இந்த வாதத்தை செய்யவே முடியாது. அது என்ன அடிப்படை என்று கேட்டா, குர்ஆன் இருக்குல்ல, ஒரு அரபு மொழியில மனிதனை வந்து ஆணு பெண்ணு பிரிச்சிருக்கிறோம். மனிதனை வந்து ஆணு பெண்ணு பிரிச்சிருக்கிறோம். வேற பொருள்களை வந்து நீங்க ஆணு பெண்ணு பிரிக்கல. ஆடு மாடை கூட என்ன செய்யல, ஆணு பெண்ணுக்கு ஆடு கிடாய் வந்துச்சுன்னா கிடாய் வந்தான்டா சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் அவன் இவன் பயன்படுத்துவீங்களே தவிர, கழுத ஆண் கழுத வந்தாலும் கழுதை வந்தது, பொட்ட கழுத வந்தாலும் கழுதை வந்ததுதான், கழுதை வந்தாள், கழுதை வந்தான் என்று சொல்ல மாட்டோம். இந்த ஆணு பெண்ணை எல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தமிழ் மொழியில. தமிழ் மொழியில நீங்க எப்படி வச்சிருக்கீங்க என்று கேட்டா, மனிதனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. மனிதனை தவிர மற்ற உயிரினத்துக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதுங்கிறத யூஸ் பண்ணிடுவீங்க. வந்தது போனதுதான். ஆம்புல குதிரையா இருந்தாலும் வந்தது, பொம்புல குதிரையா இருந்தாலும் வந்தது. ஆம்புல ஆடா இருந்தாலும் வந்தது, பொம்புல ஆடா இருந்தாலும் வந்ததுன்னு சொல்லிடுவீங்க. வந்தான் வந்தாலும் பிரிக்க மாட்டீங்க. அதே மாதிரி வேற பொருள், இந்த டேப்பு, இந்த மைக்கு, இந்த சட்டை, இந்த பேனா, தொப்பி, கர்ச்சிப்பு, இதுகளை பேசும்போது என்ன செய்வீங்க, ஆணு பெண்ணா யூஸ் பண்ணுங்க.
கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, கண் வலிக்கிறான்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க பேசும்பொழுது கண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவீங்களா, வலிக்கிறான்னு சொல்லுவீங்களா? வலிக்குதுன்னு தான் சொல்லுவீங்க. அதுக்கு வந்து அவன் இவன் சொல்ற வழக்கம் கிடையாது உங்க தமிழ் மொழியில. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இந்த அதுங்கிற வார்த்தை பிரயோகம் கிடையாது. வந்தது, போனது, செத்தது, அது கிடையாது அரபில. அரபில எதை சொன்னாலும் ஒன்னு ஆம்பளைய சொல்ல, பொம்பளைய சொல்லணும். அரபில சொன்னா சூரியன் உதித்ததுன்னு அரபில சொல்லவே இயலாது. அரபில எப்படி சொல்லணும்? சூரியன் உதித்தான் என்று சொல்லணும், இல்லாட்டி உதித்தாள் என்று சொல்லணும். இந்த மாதிரி தான் அரபில பேச முடியுமே தவிர அரபில இந்த மூணாவது கிடையாது. நம்ம என்ன செய்யறோம்? ஆம்பளைக்கு வந்தான், பொம்பளைக்கு வந்தாள், ஆடு வந்தது, மூணு வச்சிருக்கிறீல்ல. அவன் என்ன செய்வான்னு கேட்டா சில உயிரினங்களை, சில பொருள்களை ஆண்பாளாக்கி வச்சிருக்கிறான், சில பொருள்களை பெண்பாளாக்கி வச்சிருக்கிறான். ஆண்பாளுக்கு உள்ளத அந்த ஆண்பாளா தான் ஆம்பளை மாதிரி தான் யூஸ் பண்ணுவான். பெண்பாளா உதாரணமா கை இருக்குல்ல, கை வந்து பெண்பாளா யூஸ் பண்ணுவான். கை உடைந்தாள்னு தான் சொல்லுவாங்க, கை உடைந்ததுன்னு சொல்ல மாட்டான். அரபில சொன்னா எப்படி சொல்லுவான்? என் கை உடைந்து விட்டால், இல் போட்டு சொல்லுவான், அப்படிதான் சொல்லுவான். மூக்கு மூக்கு உடைந்து விட்டான். அரபில கரெக்டா அர்த்தம் செய்யறதா இருந்தா, அரபில உள்ளதுக்கு நீங்க கரெக்டா அர்த்தம் செய்யறதா இருந்தா எப்படி சொல்லணும்? மூக்கு உடைந்து விட்டான் என்று சொல்லணும், கை உடைந்து விட்டு, அப்படிதான் அரபில இருக்கு, ரெண்டு தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஆண்பால் பெண்பால் இருக்கு. சூரியன், சந்திரன், வானம், பூமி. பூமியை பெண்பாலா யூஸ் பண்ணுவாங்க. பூமி என்ன செய்வாங்க? அருள் முத்தத்து, பூமி வந்து நீட்டப்பட்டால். நம்ம தமிழுக்காக வேண்டி நீட்டப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறோம். தமிழ் மரபுல அப்படி இல்லாத காரணத்தினால நம்ம என்ன செய்யறோம்? தமிழுக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை மாற்றி செஞ்சுக்கிறோம். அரபில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா இத சம்சு குவ்விரத், சூரியன் வந்து சுருட்டப்படும் பொழுது, அங்க சுருட்டப்படும் பொழுதுங்கிற இடத்துல பொம்பளையை தான் யூஸ் பண்றான். குவ்விரன்னா ஆணு, குவ்விரத்துனா பெண்ணு, இப்படியாக எல்லாம் யூஸ் பண்றான். அந்த மாதிரி இப்ப குர்ஆன் என்பது அரபியில ஆண்பாலாக பயன்படுத்தப்படும். குர்ஆன்ல என்ன இருக்கு? ஆண்பாலாகத்தான் அரபியில யூஸ் பண்ணப்படும். குர்ஆன் முழுசு அப்படித்தான் யூஸ் பண்ணப்படுது. குர்ஆனை சொல்லும் போது அவன் என்றுதான் சொல்லணுமே தவிர அவள் என்று சொல்லக்கூடாது அரபியில. குர்ஆன் தமிழ்ல வந்து அதுன்றீங்க உங்களுக்கு வழங்க மாட்டேங்குது, அதனால உங்களை ஏமாத்திட்டு போயிடுறான். இங்க அல்லாஹ் என்ன செய்யறான்? இப்ப நரகம் இருக்குல்ல, நரகத்தை சொல்ற இடத்துல எல்லாம் பெண்பால தான் யூஸ் பண்ணப்படும் குர்ஆன்ல. நரகத்தை சொன்னால் நரகம் வந்து எரிந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க, நரகம் எரிந்தால் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அரபியில பழக்கமே அப்படித்தான். அப்ப நரகம் என்பது பெண்பாலு, குர்ஆன் என்பது ஆண்பாலு. இந்த இடத்துல அலைஹாண்டு வருது. அலைஹாண்டு அதன் மீது, அலைஹீன்னா அதன் மீது. அலைஹி என்பதை ஆணுக்கு சொல்லணும், அலைஹா என்பதை பெண்ணுக்கு சொல்லணும். இப்ப ரலியல்லாஹு அன்ஹும்பிங்க ஆம்பளைக்கு, ரலியல்லாஹு அன்ஹாம்பிங்க பொம்பளைக்கு. ரலியல்லாஹு அன்ஹுன்னா அவரை பொருந்தி கொள்வானாக, ரலியல்லாஹு அன்ஹாண்டாலும் அவரை பொருந்தி கொள்வானாக தான். ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்? ரலியல்லாஹு அன்ஹுண்டு போட்டா இது ஆம்பளை, ரலியல்லாஹு அன்ஹாண்டு போட்டா இது பொம்பளை, விளங்கிக்கிறீங்க. அதே மாதிரி அலைஹின்னு போட்டா ஆம்பளை, அதன் மீது அர்த்தம் செய்யணும். அலைஹான பொம்பளை, அதுக்கு அதன் மீது அர்த்தம் செய்யணும். இப்ப குர்ஆனை இது குறிக்குமையானால் அலைஹா என்று சொல்லவே முடியாது இலக்கணப்படி. எப்படி சொல்லணும்? அலைஹின்னு தான் சொல்லணும், ஆம்பளைக்கு உள்ள வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அல்லாஹ் என்ன செய்யறான? நரகத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்துட்டு அலைஹா நரகத்தின் மீது தான் சொல்ல முடியுமே தவிர குர்ஆனின் மீது என்று சொல்லவே முடியாது. ஏன்னா குர்ஆன் வந்து ஆண்பால் அரபியில, நரகம் என்பது அரபு மொழியில பெண்பால். அப்ப அலைஹா என்பது வந்து நரகத்தை தான் குறிக்கும் என்பதுல கடுகு அளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்த அறிவு கூட அந்த ஆளுக்கு இல்லாம அலைஹானா குர்ஆன்ல 19 இருக்குது, 19 அடங்கி இருக்குன்னா. ஆனா 19ல வகுப்படுற நம்பர் இருக்கிற மாதிரி 18ல வகுப்படுற நம்பரா ஒரு 1000 நான் எடுப்பேன். 17ல வகுப்படுற மாதிரியா சிலது அதுல வரும், 15ல வகுப்படுற மாதிரி எடுக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் எடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு புஸ்தகத்துல 19ஆல் வகுப்படுறதா ஒரு 100 காட்டுனா 18ஆல் வகுப்படுறதா ஒரு 100 காட்ட முடியும், 17ஆல் வகுப்படுற மாதிரி ஒரு 100 எடுத்து காட்ட முடியும், 16ஆல் வகுப்படுற மாதிரி ஒரு இப்படிலாம் இருக்கும். இந்த கிறுக்க என்ன 19ஆல் வகுப்படுறா எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் தான் கண்டுபிடிச்சேன், குர்ஆன் 19 அப்படி அடங்கி இருக்குது, அதனால நான் ஒரு ரசூலா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அதுக்காக சொல்ல வர்றேன். இது எதை சொல்லுது? அலைஹா என்றால் நரகத்தின் மீது, 19 தான். இந்த 19 என்னன்னு விளங்கலங்கிறதுக்கு தான் அதை தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே, இது 30வது வசனம், 74வது சூறாவுல 30வது வசனத்துல இது வருது. 31ல என்ன செஞ்சிடறான்னு கேட்டா, ஒமா ஜஅல்னா அஸ்ஹாபன் நாரி, நரகத்தின் காவலர்களை இல்லா மலாய்கத்தன், மலக்குகளாகத்தான் நாம் ஆக்கியிருக்கிறோம் சொல்லி அந்த 19 மலக்க பேசுறோம் சொல்லி போடுறான். அதை தொடர்ந்து இன்னும் சொல்றான், ஒமா ஜஅல்னா இத்தத்தஹும், அவர்களது எண்ணிக்கையை. இந்த எண்ணிக்கை யாரை பத்தின எண்ணிக்கை? மலக்குகளை பற்றின எண்ணிக்கைன்னு விளங்குது.
இல்லா ஃபித்னத்தல் இல்லதீன கஃபரு, காவியர்களுக்கு ஒரு சோதனையாக நம்ம ஆக்கி இருக்கிறோம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, நரகத்துக்கு ஒரு காவலாளரையும் போட்டு அடிஷனலா வந்து ஒரு 19 துணை காவலர்கள் அவர்களையும் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஏன் இதை நியமிச்சிருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை, அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த நரகத்தினுடைய காவலாளர்களுக்கு மொத்தமாக ஒரு பேரும் குர்ஆனில் சொல்லப்படுகிறது. அந்த 19 காவலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மொத்தத்துக்கு ஒரு பேர். என்ன பேருன்னு கேட்டா ஜபானியா. அவங்களுக்கு என்ன பேரு? ஜபானியா என்று பேர். அதுல கூட இக்ரா சூராவில் கூட வரும், சொல்லியது நாதியஹு சனது ஜபானியா. அவனுடைய சபையோரை அழைக்கட்டும், நாமும் நரகத்தின் காவலர்களை அழைப்போம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப சனது ஜபானியாங்கிற ஜபானியாண்டா நரகத்தின் காவலர்களா இருக்கிற மலக்குகளுக்கு ஒரு பேரையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு தலைவருக்கு பேரு மாலிக்கு, 19 பேருக்கு சேர்த்து பேரு ஜபானியா, அது மாதிரி இருக்கிறாங்கன்னு விளங்குது. அதே மாதிரி வந்து நரகத்தின் காவலர்கள் இருக்கிற, இது வந்து 96:18 சூரத்துல் அலக்ல இருக்குது. அதே மாதிரி 40-49 சொல்றான், கால அல்லதீன பின்னார், நரகத்திலே கிடப்பவர்கள் சொல்வார்கள், லி ஹஸனத்தி ஜஹன்னம, நரகத்தினுடைய காவலர்களுக்கு சொல்வார்கள், உதுவு ரப்பக்கும் யுகஃபிஃபு அன்னா யௌமன் மினல் அதாப், உங்கள் இறைவன்ட்ட கேட்டு ஒரே ஒரு நாள் கொஞ்சம் லேசாக்க சொல்லுங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று நரகத்திலே கிடப்பவர்கள் நரகத்தின் காவலர்களை பார்த்து புலம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நரகம் என்பது 7 வாசல்களும் 7 தரங்களும் கொண்டது. அதுல சில பயங்கரமான நெருப்பறி சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கும். அதுக்கு ஒரு தலைமை காவலர் இருக்கிறார், அதுக்கு ஒரு 19 துணை காவலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர் ஜபானியா. இதுகளெல்லாம் நம்ம நம்ப வேண்டிய விஷயங்கள். சரி, ஒரு நெருப்பு இருக்குது, நெருப்பை எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல வந்து எதையாவது போட்டுக்கிட்டே இருந்தோம் வைங்க, போட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா மேல சட்டி வச்சு வச்சா நெருப்பு அணையாது. நெருப்பை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மேல ஒரு சட்டியை வச்சு அதுல 1 லிட்டர் ஊத்தி, அப்புறம் இன்னொரு லிட்டர் ஊத்தி, இன்னொரு லிட்டர் ஊத்தினா நெருப்புக்கு கேடு வராது. நேரடியா நெருப்புல இதுக்கு போட்டா, பெரிய நெருப்பு வச்சுக்கிட்டு விறகையே தூக்கி போட்டுட்டே இருக்கீங்களே, அது பிடிக்கிறதுக்கு நல்ல அவகாசம் கொடுத்து அப்புறமேல இருந்தா தான் அது வந்து எரியும். பெரிய நெருப்பு எரிஞ்சிருக்கும் போது ஒரு 50 டன் விறகு கொண்டு மேல கொட்டினா அது எரியறதுக்கு பதிலா நெருப்பு அணைச்சி விட்டுரும். அப்ப இவங்க புட்டு பிறகு கொண்டு போட்டு சீல சலம்லாம் உருகி ஊத்தி அதுல நெருப்பு அணைஞ்சு போயிடாதா? அணைஞ்சா அவங்க கொஞ்ச நேரத்தில் வேதனை போயிருமே அப்படின்னு நினைச்சீங்களே. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதையும் சொல்றான், குல்லமா ஹபத் ஜித்னாஹும் சைரா, அது அப்படி அணையவும் செய்யத்தான் செய்யும். என்னை தூக்கி போட்டு உருகி ஊடும் போது அதுல வந்து அணைஞ்சிரும். அணைந்தால் உடனே நெருப்பை அதிகமாக்கி விடுவோம். அவன் உத்தரவுல அதிகமாக்குறவன் அல்ல. அப்படி அணைய அணைய நெருப்பு அதிகமாகி கொண்டே இருக்கும், அணையும் அதிகமாகும். அணை போட்டவன கொஞ்சம் அணையும், மறுபடி குல்லமா ஹபத், அது அணைகின்ற நேரத்தில் எல்லாம் ஜித். அப்ப வந்து என்னன்னு கேட்டா, போட்ட உடனே அது குறையவே செய்யாத ஒரு நெருப்பு. எத்தனை கோடி பேரை கொண்டே போட்டாலும் அது குறையவே குறையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது சூரத்துல் இஸ்ராவுல 17வது சூராவுல 97வது வசனத்தில் இருக்குது. இப்ப நான் நேற்று ஒரு ஹதீஸ்ல சொன்னோம், நரகத்திற்கு போறவர்கள் என்ன கணக்குல இருப்பாங்கன்னு கேட்டா 1000 பேருக்கு ஒண்ணுங்கிற கணக்குல, 1000 பேருக்கு 999 கணக்குல இருப்பாங்க நரகத்துக்கு போற ஆளுங்க. 1999ன்னா அவ்வளவு பேரை கொல்றான்னா எவ்வளவு பெருசா இருக்கணும், நரகம் பெருசா அவ்வளவு இருக்கணும். அது எப்படி எவ்வளவு பெருசா இருக்கும், அதை சைஸையும் சொல்றான்ல. நரகம் எவ்வளவு பெருசுன்னு கேட்கறியா, 3 பேரை கொண்டு வைக்கணும்ல. அப்ப நரகம் எவ்வளவு பெருசு, நம்மள மட்டுமா ஜின்ன கொண்டு போடணும், அப்புறம் சைத்தான கொண்டு போடணும், உலகம் வைக்கணுமே. அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நரகத்தினுடைய அளவை சொல்லும் பொழுது முதலாவது சொல்றான், யௌம நகூலு லி ஜஹன்னம, நரகத்திற்கு நாம் சொல்லுவோம், ஹலிம் தலாத்தி, நிறைஞ்சித்தியா போதுமான்னு கேட்போம். தக்கூல ஹல்மி மசி, இன்னும் கொஞ்சம் இருக்குதா நரகம் கேட்கும். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இத்தனை 1999 போட்டுட்டு என்ன போதுமா என்று அல்லாஹ் கேட்பானா. நரகம் சொல்லுமா, தக்கூல ஹல்மி மசீத், இன்னும் ஏதாவது அதிகமா இருந்தா கொண்டாந்து போடுவேன் அப்படின்னு நரகம் சொல்லுமா. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இவ்வளவு பேரை கொண்டை போட்டாலும் அது என்ன செய்யாது, அணையாது, அதுக்கு பத்தாது, இன்னும் கேட்கும். அம்புட்டு மக்களையும் கொண்டை கொட்டினாலும் தாங்குற அளவுக்கு அது நெருப்பு இருந்து கொண்டிருக்கும், அணைச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுகிறான். அது போக இந்த வேதனையை அனுபவிக்கும் பொழுது என்ன பிரச்சனை கேட்டா, இப்ப வேதனை கடுமையா இருக்கு, எரிஞ்சு எரிஞ்சு. பொதுவா நெருப்புல உங்களை ஒரு ஆளை ஊத்திக்கு போட்டா என்ன செய்வாரு, நெருப்புல கொண்டு போய் ஒரு ஆளை கொண்டு போய் போட்டோம்னா என்ன ஆகும், மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு குளிக்கிறாங்கிறான், தீ குளிக்கிறாங்கிறான், கறிக்கட்டையா போயிடுறான். அப்ப நெருப்புங்கிறது ஒரு மனிதனை ஒரு லிமிட்டுக்கு மேல போனா சாகடிச்சு போடும், அவன் அதான் நடக்க போறது. அப்ப நெருப்புல போட்டவன செத்து போயிட்டா என்ன செய்யறது இவன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, செத்த சாவ மாட்டானா.
அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னஹு மையத்தி ரப்பஹு முஜ்ரிமன், குற்றம் புரிந்தவனாக யார் இறைவனிடத்தில் வருகிறானோ ஃபைன்னலஹு ஜஹன்னம், அவனுக்கு ஜஹன்னம் நரகம் இருக்கிறது, லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அதிலே வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான், சாகவும் மாட்டான், அதுக்கான சுகமா வாழவும் மாட்டான். அதாவது சாவை நெருங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பான், தவிர வாழவும் மாட்டான் சாகவும் மாட்டான் என்று 20:74 சொல்லி காட்டுகிறான். 35:36 சொல்லி காட்டுகிறான், வல்லதீன கஃபரு லஹும் நாரு ஜஹன்னம், நிராகரிப்பவர்களுக்கு நரக வேதனை இருக்கு, நரக நெருப்பு இருக்கிறது, லா யுக்லா அலைஹிம் ஃபயமூது, அவர்கள் சாகும்படி முடிவு செய்யப்படாது, உத்தரவு போடப்படாது, வலா யுகஃபஃபு அன்ஹும் மின் அஸாபிஹா, வேதனை குறைக்கப்படவும் மாட்டாது, சாவும் வைக்க மாட்டான். வேதனை அல்லாஹ் சாவடிச்சிருவேன்னு கேட்பான், அது நடக்காது. சாவடிக்கிறதா, அதுக்கு அவனை எழுப்பிருக்கு திருப்பி. சாவடிக்கிற உலகத்தில் இருந்து வந்தாச்சு, சாகடிக்கவும் மாட்டேன், அப்படி லேசாக்கவும் மாட்டான், போட்ட மாதிரியே தான் இருக்கு, லேசாக்குறதும் கிடையாது, சாகடிக்கவும் மாட்டேங்கிறான். அதே மாதிரி சூரத்துல் ஆலா, சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்ற சூறாவுல 87வது சூரா 13வது வசனத்துல சும்மலா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, பிறகு அதிலே சாகவும் மாட்டான் வாழவும் மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 14:17 சொல்றான், சாவின் விளிம்பை எட்டி விட்டு சாவ மாட்டான். சாவ மாட்டான்னா சாவுறது விளிம்பு வரைக்கும் போவான், சாவ மாட்டான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வயத்தீகில் மௌத்து மின் குல்லி மகான், ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அவனுக்கு மௌத்து வந்து கொண்டே இருக்கும், மௌத்து நெருங்கும், ஆனால் வமா ஹுவ பிமையித்தின், சாவ மாட்டான். மௌத்து வரும் ஆனா சாவ மாட்டான்னு சொல்லி, அப்ப மௌத்துடைய அளவுக்கு அந்த வேதனை இருக்கும். வேதனை எவ்வளவு கடுமையா இருக்கும்னா, சாகடிக்கிறதுக்கு எவ்வளவு நெருப்புல போட்டு செய்யணுமோ அப்படி வரும், சாவ மாட்டான். அது எப்படி சாவ மாட்டான் என்று கேட்டால், அதுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், என்ன செய்யறான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், தோல் தான் கருவும், தோல் கருவுன உடனே புது தோல், உடனே என்ன செய்வான் அல்லாஹ், புது தோல் மாத்திக்கிட்டே இருப்பானா. இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ சௌஃப நுஸ்லீஹிம் நாரா, அவர்களை நரகத்திலே நுழைப்போம், குல்லமா நலிஜத் ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, அது இல்லாத வேறு தோலை அவர்களுக்கு மாற்றுவோம், லியதூகுல் அஸாப், அஸாபை சுவைப்பதற்காக வேண்டி தோல் மாற்றுவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதனாலதான் அவன் சாவுறது இல்லை. அதாவது தோலை கருவை விட்டுட்டோம்னா அப்படி கருவி கட்டையா போயிருவானே, தோலை மாத்திக்கிட்டே இருப்பான். எதுக்கு? அதுல இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ஆயத்தை பார்த்துட்டு ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தார். உங்களுக்கு நமக்கு நரகத்திலேயே நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. இந்த ஆயத்தை படிச்சு பார்த்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் அவன் என்ன பண்ணா, இவ்வளவு அறிவியல் உண்மையை சொல்ல, அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த நரகத்துல போட்ட உடனே தோல் கருவுதுல, தோல் கருவுன்னு வேற தோலை மாத்துவோங்கிறான். அது எதுக்கு சொல்றான், அது காரணம் சொல்றான், இல்ல எதுக்குள்ளாதா வேதனையை உணர்வதற்கு தோலை மாத்துறோம் அப்படிங்கிறான். இப்ப விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா, மனிதன் வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் எல்லாம் தோல்ல தான் இருக்கு. வேதனை உணர்ற நரம்பு எங்க இருக்குது, தோல்ல தான் இருக்கு. தோலை தாண்டி போயிட்டீங்கன்னு சொன்னா ஆபரேஷன் பண்றான்ல, ஆபரேஷன் பண்ணும்போது என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த தோள்கள் மரத்து போற அளவுக்கு தான் மருந்து தர்றான். உள்ள அந்த இதயமே மரத்து போறதுக்கு மருந்து கொடுத்தான்னு வைங்க, செத்து போயிருவிய. மயக்கு மருந்து கொடுக்கறான, கிட்னில ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்குங்க, கிட்னியை மரத்து போறதுக்கு கொடுத்தான்னு வைங்க, ஆள் அவுட்டு. கிட்னி மறக்க கூடாது, எது மரத்து போகணும், தோல் மறக்கணும். தோல் மரத்தவன் அறுக்கிறான்ல, வலி தெரியாது, உள்ள கைன்னு அறுப்பான், அது மரத்து போவாது, உணர தெரியாது மனுஷனுக்கு. அதாவது உணரக்கூடிய நரம்பு பூரா எங்கதான் இருக்கு, இதை கடந்துட்டீங்கன்னு வைங்க, உள்ளுக்கு பீஸ் பீஸா அறுத்தாலும் உங்களுக்கு வலிக்காது. வலிங்கிறத உணர்ந்து மூளை தான் வலியை உணரக்கூடியது, வலியை உணரக்கூடியதெல்லாம் இங்கதான் எல்லாம் வச்சுக்கலாம், தோல்லாம் வச்சுக்கலாம். இந்த தோல்ல அப்படி தீப்பட்டவன மூளை கமாண்டிங், இங்கதான் கமாண்டிங் இருக்குது. இந்த தோலை சீவிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு கீழே உங்களை குத்துன்னு குத்துனா வலிக்காது. தோலை சீவிட்டு ஒரு தோல் இந்த உணரக்கூடிய அளவு வெட்டி எடுத்துட்டு இவ்வளவு பெருசா விட்டுட்டு அந்த இடத்துல குத்தி பாருங்களேன், கீழே கிழிச்சிட்டு போங்களேன், வலிக்காது. அதனாலதான் இன்னைக்கு ஆபரேஷன்லாம் பண்ண முடியுது. ஆபரேஷன்லாம் எதனால பண்ண முடியுதுன்னு கேட்டா, இந்த வலியை உணரக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சான். மொத்தத்துக்கு மரத்தை போறது கொடுத்தாண்டு வைங்க, டாக்டர் நம்மள்ட்ட பேசிக்கிட்டு ஆபரேஷன் பண்றாரு, நம்ம வயிற்று அறுக்கிறாரு, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவரோட, இந்த ஒரு தோல்ல மட்டும் இப்படி மரத்து போற ஒரு ஊசி போட்டு விட்டுட்டு நம்மள்ட்ட பேசிக்கிட்டே அறுத்து குடல்ல என்ன செய்யறாரு, என்னமோ பண்றாரு, கிட்னி அறுத்து எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் கூட வழங்க மாட்டேங்குது. எல்லாம் உணரக்கூடியது எங்க இருக்குன்னு கேட்டா தோல்ல தான் எல்லாம் வச்சிருக்கான். இவன் அந்த ஆயத்தை எடுத்துக்கிட்டு இதுல ஒரு விஞ்ஞானிங்க அது ஆயத்தை எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்றான். என்ன இது, அதாவது வேதனையை உணர்வதற்கு தோலை மாத்திரன்னு சும்மா சொன்னா பரவாயில்ல,
வேதனையை உணர்வதற்கு தோலை மாத்திரம்னா இது கடவுளுக்கு தான் சொல்ல முடியும். இது மனுஷனால கண்டுபிடிக்கல, தோல்ல தான் இந்த உணர்ச்சி நரம்பு இருக்குன்னு எவன் படைச்சான் அவனுக்கு தான் தெரியும். இது கடவுளின் வார்த்தை தான் சொல்லிட்டு ஒரு இஸ்லாத்திற்கு வருவதற்கு இது காரணமா இருந்துச்சு. அந்த டீடைல்ஸ் நீங்க சகர் நிகழ்ச்சியில பாப்பீங்க. சகர் நிகழ்ச்சியில் அந்த விஞ்ஞான ரீதியாக உள்ளதுல அதுல உங்களுக்கு வரும். இது ஒரு விஷயம். இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, வேதனையை நல்லா மனிதன் அனுபவிக்கணும், நரகவாசி அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த தோலை மாத்திக்கிட்டே இருக்கான். தோல் தான் உணரும். தோல் கருகிற கருவுற அளவுக்கு விட்டோன்னு வைங்க, இவன் பாட்டு சும்மா கிடப்பான். எவ்வளவு நேரம் போட்டா ஒண்ணு தெரியாது. வேதனை அனுபவிக்கணும்ல, அதுக்கு தோலை மாத்துற, வேற ஒண்ணு மாத்துறதுல சொல்லல. தோலை தாண்டோன்னு மாத்தி விட்டுருவான்ல. தோல் அப்படி கரைஞ்ச உடனே உள்ளெல்லாம் போகாத அளவுக்கு மாத்திக்கிட்டே இருப்பான். அது விளங்கணும், உணர்றதுக்கு தான் தண்டனை. உணரணும், நீ உணரணும் இல்லையா? உனக்கு தண்டனை தரப்படுற நீ உணராம கொண்டே போட்டு வேக வச்சா என்ன செய்யுது? கோமாவில போட்டு அடுப்புல போட்டா என்ன ஆகும்? நம்மள கோமாவுல ஆக்கி அடுப்புல போட்டா தண்டனையாது. அவன் விளங்குனா தான் தண்டனை. கோமா ஸ்டேஜுக்கு வந்தவன தூக்கு தண்டனை கொடுத்தா தண்டனை ஒத்துக்குவீங்களா? அத அவன் விளங்குறன்னு அது என்னடா தண்டனை? அவன் விளங்குனா தானே தண்டனை. உலகத்திலே கொடுக்க மாட்டான். கிறுக்குன்னு தண்டனை கொடுப்பானா? ஒரு கொலை குற்றவாளி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு அவனை தூக்குல போடுவானா? இவனை போட்டு என்னடா செய்யறது? விளங்க மாட்டான் இவனை ஏன்டா அப்படின்னு சொல்லுவான். இப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்யறான். அது போக நரகத்துக்கு போயாச்சா, இவ்வளவு பெரிய கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சா, அந்த வேதனை எப்படி இருக்குங்கிறத அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்றான், அந்த நாளையில அவனுடைய வேதனையை எவனும் செய்ய இயலாது. அந்த மாதிரி செய்வான். என் வேதனை எப்படிப்பட்ட வேதனைன்னா அப்படி ஒண்ணு உலகத்தில் இல்லைன்னு வச்சுக்க போ. அவன் சுருக்கமா இல்ல சொல்லி போறான். வேதனையுடைய அளவு எப்படி இருக்கும்னு கேட்டா, லாயு அதிபு அதாபஹு அஹத், அவனுடைய அதாபை எவனும் செய்து விட முடியாது என்று 89:25 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது போக நரகத்தில் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும் பொழுது, மனிதன் வேதனை செய்யப்படுறான். நெருப்புல படுக்கணும்ல, படுக்கவும் எல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஜெயில கூட கைதிக்கு தண்டனை கொடுத்தா சோறு கொடுக்காம தண்டனை கொடுப்பான். சோறு கொடுக்கணும், அப்பதான் நல்லா உணர முடியும். மயக்கம் போட்டு உள்ள அளவுக்கு செஞ்சுட்டு அவன் தண்டனை வழங்க இயலாது. அப்ப ஜெயில கூட என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு அலுமினிய தட்டு, அவனுக்கு ஒரு அலுமினியத்தில் ஒரு குவளை, ஒரு போர்வை, கருப்பு போர்வை ஒண்ணு தருவாங்க, ஒரு போர்வை, மணி அடிச்ச உடனே சோறு, இதெல்லாம் கிடைக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்? நரகத்துல படுக்கணும்ல, என்ன படுக்கணும்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு பாயும் தர்றான். என்ன பாய்? போர்வையும் தர்றான். போர்வையும் தர்றான். என்ன பாய் என்ன போர்வைன்னா, விரிச்சிக்கிற பாய் நெருப்புனாலதான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். மேல போத்திக்கிற போர்வையும் நெருப்பாலதான் இருக்கும். இந்த படு படுக்கணும் தண்டனை. படுக்கன்னு நெருப்புல போட்டு நிக்கிற மாதிரி வச்சுட்டு படுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. லஹும் மின் ஜஹன்னம மிஹாத், அவர்களுக்கு நெருப்பாலான விரிப்பு இருக்கிறது. படுக்க கேட்கும் பொழுது நெருப்பாலான விரிப்புகள் கொடுக்கப்படும். உமின் ஃபௌகிஹிம் கவாஷ், மேலே போர்த்திக் கொள்ள போர்வையும் நெருப்பானதாக கொடுக்கப்படும். கதாலிக்க நஜிஸில் லாலிமீன், அநியாயம் செய்தவர்களுக்கு இப்படித்தான் நாம் தண்டனை வழங்குவோம். எவ்வளவு டைம் கொடுத்தோம், எவ்வளவு பாக்கியங்களை தந்தோம், எவ்வளவு அவகாசம் தந்தோம். உன்னை என்ன பெருசா எதிர்பார்த்தோம்? உன்னை என்னடா எதிர்பார்த்தோம்? மொத்தமா கூட்டு சாவுண்டா சொன்னோம். சில விஷயங்களை தியாகம் பண்ண சொன்னோம். இதை கூட நீ செய்யாம வந்தீங்கன்னா இப்படித்தான் நான் செய்வேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப்ல 41வது வசனத்துல சொல்லி காட்டுகிறார். இதுல நரகத்தில் இருக்கிறவனுக்கு கொஞ்ச நேரத்தில் கூட ஒரு 2 நிமிஷம் கூட குளிருங்கிறத அனுபவிக்க மாட்டானா. அதாவது சில நெருப்புல போட்டுட்டு ஜில்லுன்னு வெளிக்காத்துலாம் படும்ல. இப்ப நம்மள நெருப்புல எரிஞ்சு போயிட்டா கூட வெளிக்காத்து படும்லங்க. அது மாதிரியாவெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. அதாவது குடிக்கிற பானமும் குளிர்ச்சியா தரப்படாது, காத்தும் குளிர்ச்சி அவனுக்கு இருக்காதான். அதாவது நெருப்பும் இது சூடான காத்து தான் வீசுமே தவிர அந்த காத்தும் கூட குளிர் என்றால் என்னவென்று விளங்க மாட்டான், உணர மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து நபா அம்மையத்த சாலுங்கிற சூறாவுல 78வது சூறாவுல 24 வசனத்துல லா யதூகுன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா, அதுல எந்த ஒரு குளிர்ச்சியும் உணரவே மாட்டார்கள். நரகத்துல நெருப்பு தானே தவிர எந்த ஒரு குளிர்ச்சியும் உணரவே மாட்டார்கள். காத்துல குளிர்ச்சி இருக்காது, அவங்க வச்சுக்கிற எந்த பொருளையும் குளிர்ச்சி இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். வலா ஷராபா, எந்த குடிபானத்தையும் அவர்கள் உணர மாட்டார்கள் என்று சொல்கிறான். அதே மாதிரி இந்த நரகத்தினுடைய தண்டனையுடைய வெரைட்டிய இன்னொரு வகையை சொல்லும் பொழுது, சில பேரை அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு கம்பத்துல கட்டி, நரகத்தில் தூக்கி போடுற ஒரு பக்கம் இருக்குது, சில ஆட்களை கம்பத்துல ஒரு இரும்பு நாளான கம்பத்தை நட்டி அதுல கட்டி போட்டுருவான். கட்டி போட்டு நெருப்பு மூட்டுவான். அந்த கீழே மூட்டுகிற நெருப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா, தத்தலிவு அலல் அஃபீதா நாலுல்லாஹில் மூக்கதா. உங்களுக்கு தெரியும் ஹுமஸா, வயலுல்லி குல்லி ஹுமஸா என்ற சூறாவுல
104வது சூறாவுல வரிசை 5ல இருந்து 9 வரைக்கும் 4ல இருந்து 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்லால யும்பதன்ன ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமா என்ற அந்த 7ல ஒன்னு நினைக்கிறேன், ஹுத்தமாவில் இவர்கள் தள்ளப்படுவார்கள். வமா அதுராக மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமான்னு அல்லாஹ் கேக்குறான். ஹுத்தமான்னு சொல்லிவிட்டு ஹுத்தமானா என்ன தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கதா, மூட்டப்பட்ட அல்லாஹ்வின் நெருப்பு, மூட்டி விடப்பட்ட கொளுத்தி விடப்பட்ட அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லதி தத்தலிவால லஃபீதா, அது இதயங்கள் போய் தாக்கக்கூடியது, கீழே கொடுத்தா மேல அட்டாக் பண்ணும், அந்த மாதிரியான வெப்பம் உள்ளது. இன்னஹா அலைஹிம் மூசதா, அது அவர்களை சுற்றி வளைத்திருக்கும். ஃபீ அமதிம் முமத்ததா, கட்டி வைக்கப்பட்ட கம்பங்களிலே, கம்பங்கள்ல இருப்பான், சுற்றி நெருப்பு இதயத்தை தாக்கும், அந்த மாதிரியான அளவுக்கு வேதனை செய்வோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுல இன்னும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் அந்த வேதனை நெருப்பு எப்படி இருக்கும்னு கேட்டா, கல்லா இன்னஹா லலா நஸ்ஸாஅத்தல் லிஷவா, மஆரிஜ் என்ற சூறாவுல 70வது சூறாவுல 15 16 வசனத்துல சொல்கிறான், அந்த நரகத்திலே போட்ட உடனே மண்ட ஓடு இருக்க, மண்ட ஓட்டுல உள்ள தோள்களை உரிக்கும். அது தலையில உள்ள ஓடு இருக்குது, அதுல ஒரு தோல் இருக்குல்ல, இந்த மாதிரியான தோல் மண்டையில இருக்குது, அது கொஞ்சம் கடினமானது தலையில உள்ளது, அதனால எல்லாத்தையும் தாங்கிக்கிறோம், எத்தனை விஷயங்கள் தலையில உள்ள தாங்கிக்கிறோம், மூளைக்கு சேஃப்டி பண்றதுக்காக எல்லாம் வச்சிருக்கிறோம். அந்த ஓட்டுடைய மேல் ஓட்டை உரிக்கக்கூடியதாக இருக்கும், அவ்வளவு கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் மாறுதல சொல்லி காட்டுகிறான். இது ஒரு கடுமையான ஒரு தண்டனை. அதே மாதிரி அங்க நிழலும் காற்றும் இருக்குமான்னு கேட்டா இருக்குங்கிறான்ல, நிழல் இருக்கும், காத்து இருக்கும். காத்து ஏண்டா வீசுதுங்கிற அளவு காத்து இருக்கும். காத்து இருக்கு, எப்படி இருக்கும்னா ஃபீ சமூமின் வ ஹமீம் வலில்லிம் மின் யஹ்மூம், அவர்கள் கடுமையான நெருப்பு காற்றிலே இருப்பார்கள். நெருப்பு ஒரு பக்கம் இருக்கும், அப்படியே காத்து ஒண்ணு வீசும், அது என்னடான நெருப்புக்கு மேல வேகமா இருக்கும், அது மேல படும்போது நெருப்பே தேவையில்லை நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருக்குமா. வலில்லிம் மின் யஹ்மூம், அதுல நிழல் அவர்களுக்கு இருக்கும். அந்த நிழல் என்னவா இருக்கும் கேட்டா, நெருப்பு எரிவதனால் ஏற்படுற நிழல், நெருப்பினால் ஏற்பட்ட நிழல் தான் கிடைக்குமே தவிர வேற நிழல் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு கடுமையாக இருக்கும். சூரத்துல் வாக்கியாவுல இது 56வது வசனத்துல 42 43 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த நரகத்தில் போடப்பட்ட உடனே முகங்கள், முக்கியமா முகம்தான் மனுஷனுக்கு ஒரு முக்கியமான பாத்து, அது என்னவா ஆக்கிடுவானா போட்ட உடனேயே, கல்ஃபஹு உஜூஹஹும் முன்னார், அவர்கள் முகத்தை நெருப்பு அப்படியே கரிக்கும், சுட்டு எரிக்கும். வஹும் பிஹா காலிஹூன், அதில் அவர்கள் கோரமான முகம் படைத்தவர்களாகத்தான் காட்சி, எப்ப போய் பார்த்தாலும் மூஞ்சிலாம் கோரமாக சிதைந்த நிலையில் காட்சி தருவார்கள் என்று சூரத்துல் மூமினூன்ல 23வது சூறாவுல 104வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி இந்த வேதனைங்கிறது நம்ம நினைக்கிறோம், இது பிரியாணிக்கு தம் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா, கீழையும் போட்டுட்டு மேலையும் போடுவாங்க பார்த்தீங்களா, கீழையும் நெருப்பு விட்டுட்டு மேல நல்லா இது மேல கொஞ்சம் நெருப்பு அள்ளி போடுவாங்க, அப்படி மேல இருந்து கொஞ்சம் இறக்கணும், அப்பதான் நல்லா அந்த புழுங்கு ஒழுங்கா புழுங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் தம் பண்ணுறான். கீழே மட்டும் எரிப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, நம்ம வேதனை அப்படி இருக்காது, கீழே இருந்து இப்படி வரும், அல்லாஹ் இப்படி நெருப்புடைய தன்மை இப்படி மேல போறதுதான். அவன் அல்லாஹ்வுடைய செட்டிங்ல எப்படி இருக்குன்னு கேட்டா, இப்படி வரும், இப்படி வரும், இப்படி நெருப்பு வரும், இப்படி வருமா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம யக்ஷாஹுமுல் அஸாப், அஸாப் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும், சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கும். மின் ஃபௌகிஹிம், மேலே இருந்து, மேல்புறத்தில் நெருப்பு இப்படி போய் அடிக்குமுங்க, இப்படி கீழே இருந்து நெருப்பு இப்படி வீச்சடிக்க எங்கேயும் போயிடாது, இது கொஞ்சம் கூட குறையெல்லாம் சொல்ல இயலாது, எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான வெப்பம் அப்படி தாக்கி கொண்டிருக்கும். மின் தகத்தி அர்ஜுலியும், காலுக்கு கீழே இருந்தும் அதாப் அவர்களை மூடிக்கொண்டிருக்கும், மேலே இருந்தும் அதாப் மூடிக்கொண்டிருக்கும். மூடிக்கிட்டு கூட பரவாயில்ல, இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சி இருக்குமாங்கல்ல, ஊழம் பட்டு இருக்கும் போது நல்ல ருசியா இருக்குதான்னு கேட்பானா போயிடலாம். ஒயக்கூல இறைவன் கூறுவான், ரூக்கு மாக்குந்தும் தாமலும், நீங்கள் செய்து கொண்டிருந்த ருசி பாருங்கப்பா, இதான் செஞ்சீங்க, எச்சரிச்சன்ல, எவ்வளவு கருணை காட்டின உங்களுக்கு, எவ்வளவு டைம் கொடுத்தேன், செய்யாம இருந்தீங்கல்ல, ரூக்கு ருசி பாருங்க என்று நாம் சொல்லுவோம் என்று அன்கபூத் சூறாவுல 29வது சூறாவுல 55வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது மட்டும் இல்ல, எவ்வளவு பாருங்க, அதாவது கொண்டை போட்டு கீழே நெருப்பு, மேலை நெருப்பு, காத்து நெருப்பு, படுக்கிற படுக்கையும் நெருப்பு, போத்திக்கிற போர்வையும் நெருப்பு, இதையும் கொடுத்துட்டு கொஞ்சம் மனிதன் வேதனையை குறைப்பதற்கு அவனுடைய அசைவுகள் அவனுக்கு உதவியா இருக்கும். உங்க நெருப்புல போறான்னு வைங்களேன், அப்படி அசைச்சு என்ன செய்வீங்க, அந்த துளும்பும் போது உங்களுடைய வேதனையை கொஞ்சம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், அந்த வேதனையை தாங்கும் பொழுது. அதனால தீல போட்டு சுடுற ஒரு எறும்பு கூட துடிக்கும்லங்க, ஒரு ஈய போட்டா கூட துடிக்கும். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இவங்களை அந்த துடிக்க கூட விடக்கூடாது, விலங்கு போட்டு
இவ்வளவு நடக்கும் பொழுது இப்படி இப்படி காட்டிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த அசைக்கிறதுல கூட லேசா காத்து பற்ற கூடாதான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, அவர்களுக்கு உலாய்க்கல் அகலாலு ஃபீ அனாகிஹிம், அவருடைய கழுத்துகளிலே விலங்கு மாட்டப்பட்டிருக்கும். கழுத்துல மாட்டிருக்காங்க, ஓடையலாது. ஒரு ஸ்பாட்டை தாண்டி ஓடையலாதுங்க, அங்கிட்ட ஓடி விசாலமான சுத்த இயலாது. உலாய்க்கல் அகலாலு ஃபீ அனாகிஹிம், அவருடைய கழுத்துகளிலே விலங்குகள் போடப்பட்டிருக்கும். உலாய்க்க அஸ்ஹாபுன்னார், அவர்கள் தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாகவே இருப்பார்கள் என்று நிராகரிக்கிற மக்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது நிரந்தரமான ஆளுகளுக்கு தான். இது இந்த கழுத்தில் விலங்கு போடுறதுனா யாருக்குன்னு கேட்டா, பர்மனண்டா போய் இருப்பாங்கல்ல அந்த 5 குரூப், அவங்களுக்கு தான். மேலும் அல்லாஹ் இது 13:5 சொல்றான், 34-33 சொல்றான், வஜஅல்னல் அக்லால ஃபீ அனாகில் லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களின் கழுத்துக்களிலே நாம் விலங்குகளை ஏற்படுத்துவோம், விலங்கு மாட்டுவோம். ஹல் யுஜ்ஸௌன இல்லா மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்ததை தவிர வேறு எதற்குமாக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், செஞ்ச பாவத்திற்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி காபிர்களை சொல்லும் பொழுது இதில் அகலாலு ஃபீ அனாகிஹிம், அவர்கள் கழுத்துகளிலே விலங்கு மாடப்பட்டிருக்கும் என்று 40-71 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு அல் ஹாக்கா சூராவுல 30-32 வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், குதுஹு, பிடியுங்கள் அவனை, ஃபகுல்லுஹு, அவனை விலங்கிடுங்கள், சும்ம ஃபீ சில்சிலத்தின் தருஹா 70 திரான், 70 முழம் கொண்ட பெரிய சங்கிலை எடுத்து ஃபஸ்லுக்குஹு, அதிலே அவனை பூட்டுங்கள் என்று நாம் சொல்லுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 69 76 சொல்லி காட்டுகிறான், இன்னா ஆத்ததனாலில் காபிரீன சலாசில வ அக்லாலன் வ சஈரா, காபிர்களுக்கு விலங்குகளையும் நெருப்பு தீ பந்தங்களையும் அவர்களுக்காக சித்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறான். 73:12 சொல்றான், இன்னலதைனா அன்காலம் வ ஜஹீமா, நம்மிடத்துல விலங்குகளும் இருக்கிறது, கைதிகளுக்கு மாற்ற விலங்குகளும் இருக்கிறது, நரக நெருப்பும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு பக்கம். புலம் பண்ணிட்டு இருக்கான், வேதனை தான் பண்றாண்டு, அதோட விடுறது இல்ல, விலங்கையும் வேற மாட்டி விட்டுட்டு, அது இருந்தாலும் பரவாயில்ல, அடி வேற. ஏற்கனவே நெருப்புலையே வெந்திருக்கு, மேல ஒரு தண்டனை இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவனுக்கு நிகரா யாரு கொடுக்கலாங்கிறான, அள்ளி கொடுத்தாலும் அப்படி கொடுப்பான். ஒரு தஸ்பீக்கு ஒரு அரண்மனை கொடுத்துருவான்ல, அதுல அவனை கொடுமையை நீங்க நினைக்காதீங்க. நல்லது செஞ்சான்னு சொன்னா சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறதுக்கு ஒரு அரண்மனை, அல்ஹம்துலில்லாஹ்னு தின்னுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா அதுக்கு ஒரு அரண்மனை, இப்படி தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் தண்டிக்குமோ அது அப்படித்தான். அதுல எல்லாம் குறைவெல்லாம் வைக்க மாட்டான். வலஹும் மகாமியு மின் ஹதீத், இரும்பாலான சம்மட்டி அடிகளும் அவர்களுக்கு இருக்கின்றன. சூரத்துல் ஹஜ்ஜில 22வது சூறாவுல 21 நெருப்பு படுக்கையும் போட்டு போர்வையும் போட்டு அடி வர இரும்பு நாள் அடிச்சு எப்படிங்க இருக்குன்னு வெந்து போயிட்டு இருக்கிற உடம்புல இரும்ப கொண்டு போய்கிட்டு சம்மட்டினா தெரியுமா? சம்மட்டினா என்ன? பெரிய சுத்தியல், இது உடைக்கிறதுலாம் வச்சிருப்பாங்க, பாறையெல்லாம் உடைக்கிறது, பெரிய சுத்தியல் இப்படி தூக்கிட்டு தான் அடிக்க முடியும். அந்த மாதிரியான அடி, சும்மா இப்படி அடிக்கிறது இல்ல, லாடம் கட்டுறது இல்ல, சம்மட்டி அடி. உனக்குதா சட்னி ஆயிருவான், ஆனா ஆக மாட்டானா. அந்த அடி சட்னி அவ்வளவு இருக்கு, ஆளு சட்னி ஆக மாட்டான். சட்னியான தண்டிக்க முடியாதுல்ல, சட்னி ஆகுற அளவுக்கு வேகமா இருக்கும் அடி. அந்த மாதிரி அது வேற இருக்குன்னு சொல்றான். இது பரவாயில்ல, இது போக இதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, சட்டை நிர்வாணமா நிப்பான, நிர்வாணம் கிடையாது, நிர்வாணமா போடுறது இல்ல, சட்டையோட தான் தண்டனை. சட்டை எப்படி இருக்கும்னு கேட்டா, ஃபல்லதீன கஃபரு, நிராகரிக்கிறார்கள் அவர்கள், குத்தியத்துலஹும் சியாபு மின்னார், நெருப்பாலான சட்டை அவர்களுக்கு தயாரிக்கப்படும். நெருப்புனாலேயே சட்டையும் எதனால இருக்கு, அது எரிஞ்சுக்கிட்டு வேற இருக்கு, அது போட்டுக்கிற சட்டையும் நெருப்பு, போத்திக்கிற போர்வையும் நெருப்பு, விரிக்கிறார். இதெல்லாம் நீங்க ஆச்சரியப்பட முடியாது. அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சும்மா சிம்பிளான விஷயம். நெருப்புலயே எல்லாம் செய்வது என்பது ரொம்ப 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 சிம்பிள். அதே மாதிரி அல்லாஹ் செஞ்சிருவான். அப்ப இது ஒரு பக்கமாச்சா. அதுக்கப்புறம் யுசப்பு மின் ஃபௌகி ரூசிஹிமுல் ஹமீம், நெருப்புல வந்துகிட்டு இருக்கிறானா, அந்த நேரத்தில் கொதிக்கிற வெந்நீரை கொண்டு வந்து தலையில ஊத்தப்படும். தலையில நெருப்புல இருந்து அதை அணைக்கவும் செய்யாது, கொதிக்கிற தண்ணீரை ஊத்தப்படும். யுஸ்ஹர் பிஹி மாஃபி புத்தூனிஹிமுல் ஜுலூத், வயிற்றுல உள்ளது கருவும். அந்த மாதிரியான வேகம், வெப்பம் உள்ளது, அது ஒரு பக்கம் ஊத்தப்படும் என்று 22:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது போக குடிக்க தண்ணி வேணுமே, நெருப்புல நடக்கிறான், தண்ணி கண்டிப்பா வேணும்லங்க. எல்லாமே தண்டனை. அதாவது பாருங்க, அங்க சொர்க்கத்துக்கு போயிட்டா எல்லாமே இன்பம், பேச்சு இன்பம், திங்கிறது இன்பம், குடிக்கிறது இன்பம், பார்க்கிறது இன்பம், எல்லாமே இன்பமா இருக்கிற மாதிரி இங்க எல்லாமே கஷ்டம், ஒண்ணு கூட நல்லது இருக்காது. நரகண்ட அதான் ஒரு நல்லது. அப்படி நீங்க யோசிச்சு பார்க்கணும். எல்லா கஷ்டத்தையும் உலகத்துல மனசு அனுபவிக்க தான் செய்யறான், ஒன்னு அனுபவிப்பான், 100 நல்லது இருக்கும். நரக வாழ்க்கை என்ன நரக வாழ்க்கைங்கிறிய?
ஒரு வேளை சோறு கேட்டு நரக வாழ்க்கை கேட்பீங்க. அது சோறு தான் இருக்காது, தவிர வீடு இருக்கும், வாசல் இருக்கும், தலைவாணி இருக்கும், பொண்டாடி இருப்பா, பிள்ளை இருப்பா, பேனா இருக்கும், பென்சில் இருக்கும், கத்தி இருக்கும், எல்லா கப்பலும் இருக்கும்ல. ஒன்னே ஒண்ணு இல்லாட்டி நரகங்கிறீங்க. அங்க ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் தான். எல்லாமே அப்படி இருந்தா, நெருப்பா இருந்தா தான் நரகம்ங்கிறது. அதுக்கப்புறம் என்ன, குடிக்க தண்ணி, தண்ணி தர மறுக்கலாம் படாது. தண்ணி கேட்ட தண்ணி தான். என்ன தண்ணி கொடுப்பான், வராயிஹி ஜஹன்னம், அவர்களுக்கு நரகம் பின்னாடிக்கு நெருப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. ஒயுஸ்கா மிம்மாயின் சதீத், ஊன் சீல் இருக்குல்ல, நெருப்புல இவங்க போடுறோம்லங்க, உருக்கி ஒரு பக்கம் வெளியும்ல, அது குட்டுற குட்டி, இதை குடி, இதான் உனக்கு தண்டனை என்று தரப்படும். தண்ணி கேட்கிறான் அவன், அவனுக்கு என்ன கொடுக்கப்படும், மிம்மாயின் சதீத். இதெல்லாம் தாங்க வலிமை இருந்தா இஷ்டம் போல நடங்க. ரப்புல் ஆலமீனுக்கு அச்சம் இல்லாமல் எப்படி வேணாலும் நடக்கலாம் நடங்க. அப்ப இதெல்லாம் நம்ம கற்பனை பண்ண கனவுல கூட தாங்க இல்லாது. இந்த மாதிரி நம்ம கனவுல பார்த்தா கூட பைத்தியம் பிடிச்சு போயிடும். இந்த மாதிரி நம்ம செய்வதாக, நம்மளை செய்வதாக கனவில் கண்டோண்டு வைங்க, மெண்டல் ஆயிரும். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது மாதிரியாக அவங்களுக்கு கொடுக்கிறது என்னன்னு கேட்டா, குதிக்கிற குடலை வெட்டி எறியக்கூடிய அளவுக்கு சூடான தண்ணீரும் அல்லது சீல் தான் கொடுக்கப்படும். சீல், எவன் உடம்புல வடிஞ்சது தெரியல, அதை எடுத்துக்கொண்டாந்து குடுறான்னு சொல்லப்படுமா. இது சூரத்து இப்ராஹிம்ல 14வது சூறாவுல 16வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி சூரத்து நபாவுல 78வது சூரா 25ல இருக்குது. இல்லா ஹமீமம் வகசாகா, சீலையும் கொதிக்கிற நீரையும் தவிர வேற எதுவும் அவர்கள் கொடுக்கப்பட மாட்டார்கள். அப்படி குடிக்கிறதுக்குள்ளது. அதே மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அந்த சூடான தண்ணீர் இருக்கு பாருங்க, அந்த சூடான தண்ணீரை வேற எல்லாம் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிக்கிறான் தெரியுமா, செம்பு இருக்குல்ல, செம்பு, செம்புங்கிற உலோகம், அந்த உலோகத்தை உருக்கி காய்ச்சினா எப்படி இருக்கும், செம்பு நல்லா உருக்கி தண்ணி மாதிரி காய்ச்சினா அது எப்படி இருக்கும், அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து அடிக்க முடியுமா நமக்கு, தண்ணி என்ன குடிச்சு விடலாம் அவங்க சுடுதண்ணிய எவ்வளவு நாளு. நான் கொடுக்கிற சுடுதண்ணி எப்படிப்பட்டதா இருக்கும் கேட்டா, செம்பு எவ்வளவு வெப்பத்தை தாங்கி வைத்துக் கொள்ளுமோ, சுடுதண்ணி ஒரு அளவுக்கு மேல வெப்பத்தை தாங்காது, அப்புறம் வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கும். சுடுதண்ணி வந்து பழுத்து போயிருமா, இரும்ப காய்ச்சினா பழுக்குது இல்லைங்க, சுடுதண்ணி பழுக்குமா, அதுக்குன்னு ஒரு அளவு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டினோம்னா அது வந்து வெப்பத்தை வெளியேற்றிடும். அதனாலதான் குக்கர் இருக்கிற எலக்ட்ரிக் குக்கர்லாம் தயாரிக்கிறான். அதனால ஒரு குறிப்பிட்ட வெப்பத்துக்கு மேல தாங்காதுங்கிறனாலதான் தன்னால ஆட்டோமேட்டிக்கா சோறு ரைஸ் எல்லாம் ரெடி ஆயிருது. அதெல்லாம் வந்து தண்ணிக்கு அந்த தன்மை இருக்குது. ஆனா அங்க உள்ள தண்ணிக்கு அந்த தன்மை இருக்காது, இவனுக்கு தர தண்ணிக்கு. அது எப்படிப்பட்ட தண்ணியா இருக்கு, கொதிக்க வச்ச செம்பு எவ்வளவுக்கு வெப்பத்தை தாங்குமோ அது மாதிரி இருக்கும். செம்பு அப்படி உருக்கி தண்ணி மாதிரி எடுத்து ஒரு கிளாஸ் ஊத்தினான்னு வைங்க, உள்ளுக்குள்ள வெந்துடும், குடல் அப்படியே அவர் பிரியாணி ஆயிரும். அந்த மாதிரி ரொம்ப நேரம் சூடு தாங்கக்கூடியது. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அவன் இது அதாவது 88:5 சொல்லுகிறான், அவர்கள் வந்து சூடான தண்ணீரை தான் கொடுக்கப்படுவார்கள் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் கஹ்ஃப்ல 18 சொல்லி காட்டு 29 சொல்றான், அவர்கள் தண்ணீர் கேட்பார்களேயானால் யுகாசூபி மாயின் கல் முகுலி, கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு இருக்க, செம்பு திரவம் போல அவர்கள் தண்ணீர் கொடுக்கப்படுவார்கள். அந்த வெப்பம் எவ்வளவுக்கு இருக்கும் என்று கேட்டால், எஸ்வில் உஜூஹ், அதை கிட்ட கொண்டு வரும்போது மூஞ்சி வந்து பொறிஞ்சு போயிடும். அதுல பட வேண்டியது இல்ல, அதை கிட்ட கொண்டு வரும்போது அதுல வர்ற வெக்க வந்து மூஞ்சி வந்து அப்படி பொறிச்சு வறுத்து எடுத்து கபாப் ஆக்கிப்படும். எஸ்வில் உஜூஹ், முகங்களை அப்படியே கரித்து விடக்கூடிய வெப்பம் கொண்ட செம்பு போல அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். ஷராப், இதுதான் மோசமான ஒரு பானமாக இருக்கும். இதுக்கு மோசமான ஒரு பானத்தை எவனாலையும் செய்ய முடியாது, அவ்வளவு கட்டம் வெப்பமானதாக கொடுக்குவோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு இது பண்ணு. அதே மாதிரி இது கஹ்ஃப்ல சொல்லி காட்டுறான். சூரத்து துகான்ல 44-45 சொல்றான், கல் முகுலி யக்லி ஃபில் புத்தூன், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும், கொதிக்க வைக்கப்பட்ட செம்பு திரவத்தை போல கொடுக்கப்படும். அது யக்லி ஃபில் புத்தூன், வயிற்றுக்குள்ள கொதிக்கும். அங்க சமையல் நடக்கும். உள்ள போன உடனே தண்ணின்னு கேட்பான், வேற வழி இருக்காது, நெருப்புல கிடந்துகிட்டு இருக்கிறான் இவன், கிடந்துகிட்டு இருக்கிற நெருப்புல வெந்துகிட்டு இருக்கிறவன் தண்ணி இன்னொன்னு இந்தாடாண்ட உடனே அதை வாங்கி குடிச்சுவான். அதை வாங்கி மூஞ்சில வந்து மூஞ்சி வேக வைக்கும், இருந்தாலும் குடிப்பான். உள்ளக போய் அது வேலை செய்யும், அது சமையல் வேலையை ஆரம்பிச்சிடும், கொதிக்க ஆரம்பிச்சிடும், வேக வச்சிடும். சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரியான இதான் அவருக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி உணவு, சோறு பசிக்குது, பசியாங்க வா, வலா தஆமுன் இல்லா மின் கிஸ்லீன், சோறு என்ன கிடைக்கும் கேட்டா அதுவும் சீல் தான் அவர்களுக்கு வந்து சோறாக கிடைக்கும். லா யஅகுலுஹு இல்லல் காத்திவூன், குற்றம் புரிந்தவர்கள் தான் அதை உண்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொரு சோறு கிடைக்குமா, தஆமன் ஸா குஸ்ஸா,
விக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு உணவும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். சூரத்துல் முஸ்தமில்ல 73ல 13ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி உணவு உண்டவன பலதரப்பட்ட உணவு கிடைக்கும். ஒரு உணவு கிடையாது. ஒரு நாளைக்கு விக்கிக்கு உள்ள கொடுத்தா உள்ள போவாது. அதை கொடுத்து அதாவப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு தடவை கொடுத்தா அந்த சீலையே என்ன செய்வான், தண்ணியாவும் கொடுப்பான், உணவாகவும் கொஞ்சம் நல்லா கட்டியாகி கொடுப்பான் போல இருக்கு. இந்த உணவு சாப்பிடு அப்படின்னு. இன்னொரு தடவை என்ன செய்வான்னு கேட்டா அல்லாஹ் முள் செடி இருக்க முள்ளு அதை கொடு, கள்ளி செடி தின்னு. லைசலஹும் தஆமுன் இல்லா மின் லரீ, அவர்களுக்கு முள் செடிகள் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். லா யுஸ்மினு, அது எந்த ஒரு உடல்ல ஒரு சக்தியும் ஏற்படுத்தாது. வலா யுக்னி மின் ஜூ, பசியையும் அது போக்காது என்று 88:7 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்துக்கும் மேல ஜக்கூம் என்று ஒரு மரம் இருக்கிறது. இன்ன ஸஜரத ஸக்கூம் தஆமுல் லதீம். இந்த ஜக்கூம் என்ற ஒரு மரத்தை பற்றி அல்லாஹ் 3 இடத்துல சொல்றான். அதுக்கு கள்ளின்னு சொல்லி சில பேர் மொழிபெயர்ப்பாங்க. ஜக்கும்னா அது ஒரு மரம். அதுக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தாலும் அது அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மை இந்த கல்லிலாம் அப்படி இல்ல. அதெல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா அதாலிக்க கைருன் நுசுலன், சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இது சிறந்த தங்குமிடமா, ஹம் ஷஜரத்து ஜக்கூம், அல்ல ஜக்கூம் மரம் உனக்கு எதிராக வேணும். இது இந்த இன்பங்களை எல்லாம் சொர்க்கத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் கேட்கிறான் அம் ஷஜரத்து ஜக்கூம் சொல்லிட்டு இன்னா ஜஅல்நாஹா ஃபித்ரத்தன் லில்-ஆலிமீன், இதை அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்குகிறோம். இன்னஹா ஷஜரத்துன் தஹ்ருஜு பி அஸ்லில் ஜஹீம், நரகத்தினுடைய அடிபாகத்திலிருந்து அது முளைத்து வரும், நெருப்பிலிருந்து முளைத்து வரக்கூடிய மரம் அப்படி முளைத்து வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தல்உஹா கஅன்னஹு ரூசு ஷயாத்தீன், அத மேல உள்ள பாளைகள் எல்லாம் ஷைத்தானுடைய தலைகளைப் போல இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஃபமாலிஊன ஃபஇன்னஹும் லஆக்கிலூன மின்ஹா ஃபமாலிஊன மின்ஹல் புத்தூன், அதைத்தான் அவர்கள் சாப்பிடுவார்கள், அதை கொண்டுதான் வயிற்றை நிரப்புவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த உணவு என்ன செய்யும் கேட்டா 44 48ல சொல்றான், உள்ள போனவன கொதிக்க அப்படி ஒரு மரம் உலகத்தில் கூட இருக்கலாம். அது மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்ச யாராவது செஞ்சீங்கன்னா பெரிய ஆயுதமா கூட யூஸ் ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு சாதனம் ஒண்ணு இருக்குது. அதை என்ன செய்யும்னா உள்ள வயிற்றுல போய் கொதிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறான். இந்த சக்கு மரத்தை பத்தி 37 62 63 64 65 66 67 சொல்றான். 44 சூறாவுல 43 44 45 46 47 48 சொல்றான். இதே ஜக்கு மரத்தை பத்தி 56 சூறாவுல 52 53 54 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் நரகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சில வேதனைகள். இன்னும் நரகத்தில் போடப்பட்டவர்கள் என்னென்ன மாதிரி எல்லாம் புலம்புவார்கள். அந்த புலம்பல்ல பெரிய இப்ரத்திற்கு படிப்பின. அதை நாளை பார்த்து விட்டு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் விதியை நம்ப கொஞ்சோண்டு இருக்குது, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு விதியை நம்புற டாபிக் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.